இவர் பண்ணின புண்ணியம் கொஞ்ச நேரம் காட்சி கிடைச்சது, அவ்வளவுதான். காரைக்குடியில அண்ணாமலை செட்டியார்னு ஒருத்தர், அவருடைய மனைவி மீனாட்சி ஆச்சி, 2 பெண் குழந்தைகள், தெய்வானை மீனாட்சின்னு. இவங்கள்லாம் திருவண்ணாமலையில இருக்கிறாங்க. செட்டியார் காலமாயிட்டார். அந்த அம்மா 2 பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. ஏதோ பரவாயில்லாத ஒரு வாழ்க்கை, அவ்வளவுதான். ஒன்றும் பெரும் பணமெல்லாம் கிடையாது, ஏதோ கைக்கும் வாய்க்கும் சரியா போகுது. சாமி அந்த பக்கம் போனாருன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவார். அவங்க சாப்பாடு போடுவாங்க, சேஷாத்திரி சாமி அங்கே சாப்பிட்டு வருவார். ஒரு நாள் வீட்டுக்கு போறார், கொஞ்சம் போல சாப்பாடு இருந்துச்சு. அவங்க என்ன சாப்பிடலை 3 பேரும். சாமி உள்ள போயிட்டார். சாப்பாடு இருக்கா, என்ன பண்றது, இருந்த சாப்பாட்டை கொடுக்க. எங்கேயும் சாப்பிடாத பகவான் அப்படியே 3-4 சாப்பாட்டை, 3-4 சாப்பாட்டுனா ஜாஸ்தி இல்லை, கொஞ்சம் போலதான் சாப்பிட்டார். இப்படி பார்த்தார், என்ன உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை வேணுமா, கவலைப்படாத, காரைக்கால்ல இருந்து சிங்கப்பூர் மாப்பிள்ளை வருவான் போ. போயிட்டார். சித்தம்போக்கு சிவம்போக்கு. அன்னைக்கு சாயந்தரம் 3 பேரும் வந்து கோயிலில் கும்பிடுறாங்க. திருவண்ணாமலை சாமி பாதாளலிங்கத்துக்கு பக்கத்தில் ஒரு முருகனுடைய கோயில், கம்பத்து இளையனார் கோயில்னு பேர். அருணகிரிநாதருக்காக ஒரு தூணில் முருகப்பெருமான் காட்சி அளித்த திருத்தலம். 15ஆம் நூற்றாண்டில் பிரபுடதேவ மகாராஜன் செய்த புண்ணியத்தினாலே அவனுக்கும் அருணகிரிக்கும் மக்களுக்கும் முருகன் காட்சி அளித்த இடம். அதுக்கு பேரு கம்பத்து இளையனார் கோயில். கம்பம்னா தூண்னு அர்த்தம். அந்த வாசப்படியிலே சேஷாத்திரி சுவாமி உட்கார்ந்திருக்கார். இந்த ஆட்சியும் 2 பெண்களும் போய் காலில் விழுந்து கும்பிட்டாங்க. சாமி அவர் பாட்டுக்கு உட்கார்ந்திருந்தார். உள்ள போனாங்க, வழிபாடு பண்ணினார்கள், அண்ணாமலையாரை கும்பிட்டார்கள், தாயாரை கும்பிட்டார்கள், வெளியில் வந்தார்கள். யாரோ பிரசங்கம் பண்ணினார். கோயில்ல பூரா பெரிய மண்டபம் கட்டி வச்சது ஏன் தெரியுமா? அந்த இடத்திலே சான்றோர்கள் பேச வேண்டும், அறிஞர்கள் பேச வேண்டும், ஓதுவார்கள் பாட வேண்டும், இத மக்கள் கேட்க வேண்டும், மனம் திருந்த வேண்டும். ஆலயங்கள் அதுக்காகத்தான் மிகப்பெரிய மண்டபங்களோடு கட்டப்பட்டன. அன்னைக்கு மண்டபத்தில் யாரோ ஒரு பெரியவர் பேசியிருக்கார். இந்த ஆட்சியும் 2 பெண்களும் கேட்டாங்க. ராத்திரி 9:30 மணி ஆயிடுச்சு. புறப்பட்டு வீட்டுக்கு வர்றாங்க. பயமா இருக்கு, தெருவில் ஆள் கிடையாது. நான் சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட 1910, 15 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். அப்போ 2 பேரும் 3 பேரும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. 4 வாலிபர்கள் பின்னாலே வர்றான். 2 பெண் குழந்தைகள். அந்த ஆட்சி பெண்ணுக்கு வயசு, கல்யாண வயசு 2 பொண்ணுக்கும். கழுத்தில் ஒன்றும் கிடையாது, ஆனா பெண்கள். 4 பேர் துரத்திக்கிட்டே வர்றான். இவங்களுக்கு பயமா இருக்கு, யாரு காப்பாத்துவா? சேஷாத்திரி சுவாமியை நினைச்சாங்க. பக்கத்தில் திடீர்னு ஒரு காளமாடு எந்திரிச்சுது, 4 பேரையும் விரட்ட ஆரம்பிச்சுது. விரட்டுன்னா சாதாரண விரட்டு இல்லை. இந்த பக்கம் அந்த பக்கம் 4 பக்கத்திலையும் 4 பேரும் விரட்டி ஓடி போயிட்டான். துண்டக்கானம் துணியக்கானம்னு ஓடி போயிட்டான். நல்ல வேளை சாமி காப்பாற்றினார். வீட்டுக்குள்ள வந்தாங்க, சாமியை நினைத்தார்கள், தூங்கினார்கள். மறுநாள் திருவண்ணாமலை கோயிலுக்கு போனாங்க. கம்பத்திளையனார் கோயில் வாசப்படியில் ஒரு காலை மடக்கி ஒரு காலை தொங்க விட்டு சேஷாத்திரி சாமி கம்பீரமா அப்படி உட்கார்ந்திருந்தார். இவங்கெல்லாம் போனாங்க. காலில் விழுந்து அந்த ஆட்சி அழுதது. ஏன்? நேற்று நிகழ்ச்சியை நினைச்சு சிரிச்சார். என்ன, அந்த கோமாளி பசங்களை இந்த மாடு தான் விரட்டுனுச்சா? எந்த மாடு? திருவண்ணாமலையிலே மதில் சுவர், மதில் சுவத்திலே நந்திகள், நந்தியை காமிச்சார். அந்த கோமாளி பசங்களை இந்த மாடுதான் விரட்டுனுச்சான்னார். காலில் விழுந்து கும்பிட்டார்கள். கவலைப்படாத போ, கல்யாணம் ஆகிடும். அதே மாதிரி சிங்கப்பூர் மாப்பிள்ளைகள் வந்தார்கள், திருமணமாயிற்று. சேஷாத்திரி சுவாமிகள் சொன்னபடி அந்த